வெளியில் இருக்கிற ஆஞ்சநேய சிலை கிட்டத்தட்ட எத்தனை அடி வரும்? 76 அடி. 76 அடி. இப்போ கும்பாபிஷேகம் வந்து எத்தனை மணிக்கு தொடங்க போகுது? காலமே 4:30 மணிக்கு கிரிகள் எல்லாம் ஆரம்பமாகி அங்கே ஆகுதிகள், வழிபாடுகள், ஸ்தோத்திரங்கள், பாராயணங்கள், வேதங்கள், ஆசீர்வாதம். எவ்வளோ அழகாக அந்த கும்பாபிஷேக நேரம் வந்தது. இன்னும் சந்தோஷம் தான். Unexpected opportunity, but I am very glad. This is very rare and I got this opportunity. Thank you. So good. Thank you. அற்புதமாக இருக்கிறார். ஆஞ்சநேயர் ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, குறிப்பாக ஜாழ்ப்பாணம் நகரத்திலிருந்து கேகேஎஸ் வீதியால் வரும்போது இணுவில் கந்தசாமிகள் இருக்கும். அந்த இணுவில் தாண்டி வரைக்க ஒரு சிறிது தூரத்தில், அதாவது மருதனாமடம் சந்திக்கு அருகாமல் தான், சந்தியிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆஞ்சநேயர் ஆலயம் காணப்படும். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மருதனாமடம் ஆஞ்சநேயர் ஆலயம். மருதனாமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வியாழக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற. கும்பாபிஷேகத்துக்கு முதல் எண்ணெய் காப்பு சாத்தும் வைபவம் நடைபெற்று வருகின்றது. அதாவது 27ஆம் தேதி மதியம் 1:30 மற்றும் எண்ணெய் காப்பு சாத்தும் வைபவம் நடைபெற காத்திருக்கின்றது. பிரம்மாண்டமாக கோபுரம் எல்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. இவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பாருங்க. அற்புதமான விண்விளக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆஞ்சநேயர் ஆலயத்தை தெரியாதவர்களே இருக்க முடியாது. அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. வாங்க அந்த காணொலியை பார்ப்போம். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஆஞ்சநேயர் சிலை. வீடியோவில் வந்தோடனே கிளியர் இருக்குது. பிரம்மாண்டமான கோபுரமாக காணப்படுது பாருங்க. ஆஞ்சநேயருடன் சிலையெல்லாம் அமைச்சிருக்கணும். இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. வர்ணங்கள் எல்லாம் திட்டப்பட்டு காணப்படுது பாருங்க. இருபுறமும் அந்த பறக்கும் ஆஞ்சநேயர் சிலை காணப்படுது இப்படி. இதில் ஹனுமான் வந்து தவம் செய்கிற மாதிரியும், ஒரு இந்த குடைக்குள்ளிருந்து தவம் செய்கிறது மாதிரியும் காணப்படுது. அதாவது அந்த கமுக மரத்தில் தான் அந்த கொடி கட்டுறது. அந்த ஆஞ்சநேயர் எப்படி பறக்கிற மாதிரி அந்த கொடியெல்லாம் வைக்கப்பட்டது. கமுக மரத்தை வச்சு தான் அந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடைபெறும். இந்தியாவில் வந்து ஒரு பூச்சாடி, அதாவது சஞ்சீவ மலை தூக்கின மாதிரி பாருங்க அந்த ஒரு ஆஞ்சநேயர் காணப்படுகிறார் பாருங்க. அதோட அந்த பிரம்மாண்டமான அந்த கும்பாபிஷேகத்து தயாராக மாலைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகிறது. அதோடு பாருங்க, இதில் குதிரைகள் பூட்டிய வானத்தில் விஷ்ணு வருவதை காணக்கூடிய இருக்கின்றது. நல்லா தான் இருக்குது, அந்த வடிவாக இருக்குது, அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த மாட்டோட, அந்த மாடுகளுக்கு உணவை, அந்த கோபியரர் அந்த உணவளிக்கும் இது பாருங்க. அப்படியெல்லாம் மாடுகளுக்கு இப்படி அந்த இது உணவளிக்கிற அதே மாதிரி ஒரு சிற்பம் காணப்படுது பாருங்க. எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் காணப்படுது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஆலயம் மிக பெரிதாக அந்த ஆஞ்சநேயர் சிலை தெரியுது பாருங்க. ரோட்லேருந்து பார்த்தாலும் இவ்வளோ பிரமிப்பாக அந்த ஆஞ்சநேயர் நிற்கிற சிலை வந்து தெரியுதுதாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. சிறுவர்கள் எல்லாம் ஏறி பாருங்க அந்த ஆஞ்சநேயர் வாழை தொட்டு வணங்கும் காட்சி காணக்கூடிய இருக்கு பாருங்க.
அற்புதமான ஒரு காட்சி. எப்படியாவது அந்த வாளை தொட்டு அந்த மணியை அடித்து விடணும்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அந்த கும்பாஷம் நடைபெறும் இடம். தடாகம் அமைச்சிருக்கேன் பாருங்க. இந்த அழகாக முதலைகள் எல்லாம் இருக்கிறது போல தடாகம் அமைச்சிருக்கேன். இறைக்குள்ளே பாருங்க சிங்கம் காணப்படுது. இதில் வந்து ஆஞ்சநேயரும் நாரதரும் வீணை வாசகர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நைவேத்தியம் எல்லாம் என்னென்னலாம் வெளியே வச்சுக்கணும் பாருங்க. கடலை, உளுந்து, மூக்கரிசி, முக்கில அரிசி, பூக்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பாருங்க. வாசலில் பாருங்க சிங்க முகத்தை தத்துரமாக செய்திருக்காருங்க. ஆஞ்சநேயர் வாழை தொட்டு வருஷத்து தயாராக கிரியையில் எல்லாம் நடைபெற்றுக்கின்றன பாருங்க. இந்த வடிவத்தை பார்த்துருக்கிறோம். நம்மளோட அந்த இசை கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலை தெரியாத ஒரு பெருமையாக இருக்க முடியாது. நரதனாமடம் என்றால் ஆஞ்சநேயர் கோயில் தான். அவ்வளவு பெருமை அந்த ஆலயம். மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை பாருங்கள். இந்த இவ்வளோ அழகாக அந்த ஆஞ்சநேயர் வாழை அந்த தொட்டு வணங்கிட்டு இருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான ஆலயம். பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை. ஆஞ்சநேயர் அந்த சிவலிங்கத்தை தனது அந்த வாளால் தூக்கி செல்லுங்காட்சி. அதோட ராமர் சிவருமான் அருள்முறையிறதை காணக்கூடிய பத்திரமான சிற்பங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. கும்பாபிஷேகம் வந்து 28ஆம் தேதி ஐயா. கும்பாபிஷேகம் வந்து 28ஆம் தேதி நடைபெற காத்திருக்கின்றது. அதுக்கு முதல் எண்ணெய் காப்பு வைபவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாமா? எப்படி எண்ணெய் காப்பு நடைபெறுது? ஒவ்வொரு ஆலயத்திலேயும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வாலஸ்தானம் என்கின்ற கும்பாபிஷேகத்தை செய்து சாமியை வெளியில் எடுத்து ஆலயத்தில் இருக்கின்ற பின்னங்கள் திருத்த வீதைகளை எல்லாம் பூரணமாக்கி அந்த சாமியில் இருக்கின்ற சாமிகளை எல்லாம் துப்புரவாக்கி பீடத்தோடையும் சாமியோடையும் பொருத்துகின்ற அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லப்படுகின்ற மருந்தை சாத்தி சாமியையும் பீடத்தையும் இணைப்பார்கள். இந்த அஷ்டபந்தனம் 8 ஔஷதங்களினாலே உருவாக்கி வெண்ணெய் என்கின்ற அந்த நெய்யினாலே அதை சமப்படுத்தி அதை ஒரு களியாக்கி சாமியையும் பீடத்தையும் இணைக்கின்றார்கள். அந்த மருந்து நல்லபடி இறகி பூரணமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இவள் கருத்து.
அதனாலே சூடாக இருக்கின்ற அந்த மருந்து குளிர்மை அடைவதற்கு நல்லெண்ணெய் ஒரு மூலிகை எள்ளெண்ணெய் என்று சொல்கிறார்கள். இந்த எள்ளு எண்ணெய் மூலிகையாக அமைவதனாலே முதல் அதை சாப்பிடுகிறார். அதே போல எம்பெருமானுடைய திருமையின் மீது எல்லோரும் எண்ணெயை சாட்டி தங்களுடைய மனதிலே இருக்கின்ற நல்ல எண்ணங்களை சாமியிடத்திலே சொல்லி தங்களை கோரிக்கையை வைக்கின்றார்கள். அது 2வது இடம். 3வது இடம், இப்படியான ஒரு வைபவங்கள் நடைபெறுகின்ற பொழுதுதான் சாதாரணமான குடிமகன் தொடக்கம் அரசன் வரை சுவாமியிலே தொட்டு வழிபாடு செய்யக்கூடியதாக அமையும். ஆகவே இதற்காக இந்த எண்ணெய் காப்பு என்ற பூஜை வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முன்னோர்கள். கும்பாபிஷேகம் கடைசியாக எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? இங்கே 2001ஆம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம், அதைத் தொடர்ந்து 10வது ஆண்டுகள் நிறைவேறி விஸ்வரூப ஆஞ்சநேயர் கட்டுகின்ற பொழுது இன்னொரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இது 3வது கும்பாபிஷேகமாக அமையப்பட்டு இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வித்தியாசமாக அமைச்சிருக்கிறீங்க இந்த முறை, கருங்கல்னால் அமைச்சிருக்கிறீங்க. ஆஞ்சநேயனுடைய ஆலயம் அடி பூமி தேவியினுடைய இருப்பிடத்திலே இருந்து எம்பெருமானுடைய திருக்கோயில் முடி விமானம் வரை கருங்கற்களினாலே உருவாக்கி அமைத்திருக்கிறது. வெளியில் இருக்கிற ஆஞ்சநேய சிலை கிட்டத்தட்ட எத்தனை அடி வரும்? 76 அடி. 76 அடி. இப்போ கும்பாபிஷேகம் எத்தனை மணிக்கு தொடங்க போகுது? காலமே 4:30 மணிக்கு கிரிகள் எல்லாம் ஆரம்பமாகி அங்கே ஆகுதிகள், வழிபாடுகள், சோத்திரங்கள், பாராயணங்கள், வேதங்கள், ஆசீர்வாதங்கள், மங்கள கீதங்கள், அர்ப்பணங்கள், வழிபாடுகள் எல்லாம் நிறைவேறி சுவாமியினுடைய மகா கும்பாபிஷேகம் முகூர்த்தம் போன்ற பொழுது விமான கும்பாபிஷேகம் 7:20க்கு மேல் அந்த விமான கும்பாபிஷேகங்கள், கலச அபிஷேகங்கள், ராஜகோபுர அபிஷேகங்கள், சனீஸ்வரனுடைய கலசாபிஷேகங்கள் நடைபெறும். 48 நாள் மண்டல அபிஷேகம் நடக்கும். எங்களுடைய ஆலயத்திலே 48 தினங்கள் காலை மாலை மதியம் இந்த 3 வேளைகளிலேயும் மண்டலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அடியார்கள் 180% இங்கே பதிவு செய்து அதை உபயமாக ஏற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய ஆஞ்சநேயர் வழிபாட்டிலே சனிக்கிழமை ஒரு உன்னதமான நாள், ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே விசேடமான வழிபாடுகள் செய்கின்றார்கள். வியாழக்கிழமை குருவாரம், வியாழக்கிழமையிலே வெற்றிலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி தேங்காயிலே கற்பூரம் கொளுத்தி 2 முறை ஆஞ்சநேய பெருமானை வலம் வந்து தேங்காய் உடைக்கின்ற அந்த இடத்திலே தங்களுடைய தலையை சுற்றி தேங்காயை உடைத்து தங்களுடைய நேர்த்திகளை செய்வார்கள். 9 கிழமை இந்த நேர்த்தி வச்சு செய்கின்ற பொழுது அவர்கள் எண்ணுகின்ற நல்ல எண்ணம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. எண்ணெய் வைக்கின்ற பொழுது தன்மை தூய்மையாகவும் பக்குவமாகவும் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் உணவென்ற வகையிலே அந்த நல்ல சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவதற்கு, ஆணவத்தை கொண்டு வருவதற்கு, உடலிலே சிறுவைக்கு முன்ன வலிமைகள் உண்டாக வண்ணம் சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுவது சிறந்தது. ஆகவே தான் இந்த கோயிலினுடைய நடைபெறுகின்ற கிரிகையோடு இந்த மாமிசம் உண்ணுதலை நிறுத்துதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆனால் அந்த எண்ணெய் காப்புக்கும் மாமிசம் உண்ணுவதற்கும் தொடர்பும் இல்லை. ஆகவே தான் ஒரு சமயத்தை ஒட்டிய புனிதமான தன்மை அடைகின்ற தன்மையை அடைவதற்கு தான் இப்படியான ஒரு கோட்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, நன்றி. இல்லை என்ன டியூட்டி இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய பெருமைகளையும் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வுகளையும் உலகெங்கும் கொண்டு வருவதற்கு இனிய யாழ்ப்பாணம் என்கின்ற தொலைக்காட்சி மூலம் யூடியூப் மூலம் அடியார்களுக்கு இதை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நல்ல பணி தொடர வேண்டும்.
அவர்களுக்கு மென்மேலும் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதை வாழ்த்தி எங்களுடைய மனப்பூர்வமான ஆசைகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் நன்றி. மத்தியப்பட்டிருக்காரு ஆஞ்சநேயர் ஆலயம் இவ்வளோ வித்தியாசமான கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறார். எவ்வளோ அழகாக அந்த சித்திரங்கள் எல்லாம் கலை வண்ணம் காணப்படுகிறது பாருங்க. ஆஞ்சநேயரோட சில இந்த குதிரையில் வர குதிரை ஓட்டின்ற இது இப்படி அந்த ஒரு நாதேஸ்வர வித்யானம் எப்படி இருப்பார், ஒரு கவின் வித்வான் எப்படி இருப்பார்ன்றதை கூட காட்டியிருக்காங்க பாருங்கள் எப்படி என்று. மிக அழகாக வர்ண விளக்களால் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுது பாருங்க. எல்லாம் அந்த தூண்கள்லேயும் ஒரு வித்தியாசமான வடிவங்கள் எல்லாம் அந்த சிங்கத்தின் முகத்தையொட்ட எல்லாம் காணப்படுது பாருங்க. ஜானை முகத்தோடைய பிள்ளையாருண்ட இது காணப்படுது. ஒரு பெரிய ஜானை முகத்தோடைய இந்த தும்பி கையை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியும் காணப்படுது. குபேரன் எப்படி அந்த குதிரை ஏந்தி வச்சிருக்கிற இதை பாருங்க. பக்தர்கள் அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு முறையெல்லாம் இப்படி தான் முழங்கால் நின்று தான் அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு முறையாக காணப்படுது. அலங்கார விளக்கில் இந்த ராமர் லக்ஷ்மண் சீதையனுடைய அந்த உருவங்கள் பொதிக்கப்பட்ட விளக்கலாக காணப்படுகிறார்கள். மக்கள் வந்து இன்னைக்கு பலத்த ஆர்வமாக காணப்படுகிறார்கள். மக்கள் குடும்பமாக வந்து எண்ணெயெல்லாம் நல்லெண்ணெயெல்லாம் வாங்கி கொண்டு வந்து எண்ணெய் காப்பு வைக்கிறத காணக்கூடிய இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் எண்ணெய் காப்பு வச்சிருக்கிறாங்க. குடும்பமாக கரண்ட் கல்லிலான சிலையாக பிரம்மாண்டமாக காணப்படுது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு தயாராக காணப்படுது பாருங்க. என்ன காப்பு வைக்கிறார் பாருங்க. சனீஸ்வரனுக்கு என்ன காப்பு வைக்கிறார். அழகாக வர்ணம் தட்டி அற்புதமாக காட்சியளிக்க அந்த பச்சை பசையில் இருக்கிறார். இவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கிறார்.
சனீஸ்வரனுக்கு என்ன காப்பு வச்சிட்ருக்கீன்னு பாருங்க. இன்னே அந்த ஊற்றி என்ன காப்பு வச்சுருக்கேன் காட்சிக்காரு. ஆஞ்சநேயருக்கு வச்ச எப்படி சந்தோஷமாக இருக்கா? Oh, I'm very joyful. எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? Canada. கனடாவிலேருந்து வாரீங்க. மிக சந்தோஷமாக இருக்குது. முதல் தரமாக ஆஞ்சநேய கோயிலுக்கு வாரீங்களா அல்லது? ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிருக்கேன். சீதா எலியா அதில் எல்லாம் அனுமான் டெம்பிளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இங்கே வாரது முதல் தரம். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணமா அல்லது? யாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணம். எந்த இடம்? கொழும்புத்துறை. கொழும்புத்துறை. அங்கேருந்து வந்திருக்கிறீங்களா ஆஞ்சநேயர்? கனடாவிலேருந்து வந்ததே மிக பெரும்பாக்கியம் தான். என்ன அந்த எண்ணெய் காப்பு கும்பாபிஷேக நேரம் வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்கு. Unexpected opportunity, but I am very glad. This is very rare and I got this opportunity. தேங்க்யூ. So good. தேங்க்யூ. And it's all பாருங்க சனீஸ்வரனுடைய காகத்தை வச்சு எப்படி அழகாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் அந்த எண்ணெயை ஊற்றி அதில் தொட்டு தானே அந்த எண்ணெய் காப்ப வைக்கிறது. பாருங்க பாருங்க இந்த சிப்பாங்கெல்லாம் பாருங்க. ஆஞ்சநேயர் அந்த சிவலிங்கத்தை தனது அந்த வாளால் தூக்கி செல்லுங்காட்சி, அதோட ராமர் சிவருமான் அருள்முறைகிறது காணக்கூடிய பத்திரமான சிற்பங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இன்று 10:30 மணியோடும் எண்ணெய் சாத்துகின்ற வைபவம் சமயவீதம் என்பதையும் அறியத்தந்து நாளைய தினம் அதிகாலை 6 மணி தொடக்கம் 1 மணி வரை முகர்மாண்டிய திருவேணியிலே எண்ணெய் சாத்தி வழிபாடு செய்யலாம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தது. அந்த அடியார்கள் வருகின்ற அடியார்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்து நீர காலத்தோடு அவர்கள் வருகடந்து இந்த எண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கின்ற வைபவத்திலே கலந்து கொள்ளலாம் என்பதை நன்றாக அறிவித்திருந்தது. சுப்பிரமணிய திருக்கோயில் எண்ணெய்கள் அசுத்தங்கள் நிறைந்ததாக இருப்பதனாலே அதை தூய்மையாகவும் கழுவி இளைஞர்களுடைய சரீரத்தன்றோடு அந்த வைபவம் இடம்பெற்று கோயிலை புதுப்பித்து அங்கே மூர்த்திகளுக்கு காட்சிக்கு அபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற நிபசுத்தி என்று சொல்லப்படுகின்ற அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து சிவபெருமானுக்கு காப்பு கட்டுகின்ற நிகழ்வுகள், அங்க நியாசங்கள், நியாச ரூபம் போன்ற கிரிகைகளும் வழிபாடுகளும் செய்ய இருப்பதனாலே நாளைய தினம் 1 மணியோடு இந்த எண்ணெய் சாத்திரின் வைபவம் நிறைவேறும் என்பதை அடையாளம். ஆகவே राम राम भोजन राम राम कसरत नंदन राम राम दया सागराय राम राम पशुपति नंदन राम